ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயோட அட்டகாசம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மாறன் விஜயை ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்க மாறன் பார்த்தோம்னா விஜயோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க. அதுபடி 4-5 பேர் விஜயை ஒரு மரத்தில் கட்டி வைக்கவும் அப்போ உடனே விஜய் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கடா என்ன இந்த மாதிரிக்கு கட்டி வச்சிருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கவும் அப்போ அவங்க மாறன் வராங்க. அப்போ அவங்க முகத்தில் ஒரு துணியை கட்டிட்டு வந்தனால உடனே விஜய்க்கு தெரியல நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மாறன் தான் முகத்தில் கட்டியிருக்கிற துணியை அவங்க எடுக்கிறாங்க. மாரமச்சான், நீங்க தான் வந்திருக்கிறீங்களா, என்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறீங்களா, என்னை காப்பாத்துங்க, இவங்க யாருன்னே தெரியல, இந்த மாதிரி என்னை கெட்டி வச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையா நீங்க வந்தீங்க மாறன் மச்சான் அப்படிங்கவும் உடனே மாறன் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னை இந்த மாதிரி கொண்டுட்டு வர சொன்னதே நான் தான் அப்படிங்கவும் இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாரமச்சான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா உன்னுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. எங்க பாருங்க மாரமச்சான், எனக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா எங்க அம்மா உங்களை சும்மா விட மாட்டாங்க, அதனால ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் உன்னை விட்டுட்டு ஓடி போகிறதுக்கு தானே நான் உனக்கு வரவழைச்சிருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாறன் ஒரு சாட்டை எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்க மாரமச்சான், என் மேலே ஒரு அடி விழுந்தா கூட உங்களை நான் சும்மா விட மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் அவங்க ஒவ்வொரு கதையை எடுத்து சொல்லி சொல்லி அவங்க விஜய் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு வலிக்குதே என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டு நடக்கிறேன், நீங்கள் யார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களோ நான் அவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்குறேன், கண்மணி அக்காட்டையும் ராகமச்சாட்டையும் நான் உண்மையை சொல்லி நான் மன்னிப்பு கேட்குறேன், தயவுசெய்து ஆனால் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீராவுக்கு மாறன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான், என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாறன் ஃபோன் எடுக்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியலையே, மாறன் எங்கே போனான்னு தெரியல, அவன் கடையை திறக்கிறதுக்கு போகிறான்னு சொன்னான், ஆனால் கடையை பத்தைக்கு திறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டான், அவனுடைய நடவடிக்கையே 2 நாள் சரியில்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைக் எங்கே கெட்டுனதுக்கு பைக்கை ரிப்பேர் ஆகிப்போச்சுது, அதனால செட்டில் கொண்டு விட்டுருக்குன்னு சொன்னான். அங்கே போய் விசாரிச்சாக்கி அந்த மாதிரிக்கு நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான், என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீரா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. மாறனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மாறன் ஃபோன் எடுக்கவே இல்லை. எங்கே பார்த்தோம்னா விஜய் சொல்கிறாங்க, மாறன் மச்சான் நான் சொல்கிறத கேளுங்க, என்னை தயவு செய்து விட்டுருங்க, கண்காணாத இடத்துக்கு நானும் எங்கள் அம்மாவும் எங்கேயாவது போயிருந்தோம், இன்னுமேலு உங்கள் வீட்டு பக்கம் கூட நான் வரமாட்டேன், நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் இன்னுமேலு நீ வந்தா என்ன வரலனா என்ன, உன் கதையை முடிக்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த 4-5 பேர் சொல்கிறாங்க, என்னன்னா இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அடிச்சு உங்கள் கையெல்லாம் வலிக்க போகுது அப்படிங்கவும் ஆமாம் மாரமச்சான் எனக்கு இந்த அளவுக்கு வலிக்குது, அதே மாதிரி தானே உங்கள் கையும் வலிக்கும், தயவு செய்து நான் விட்டுருங்க அப்படிங்கவும் உடனே மாறன் சொல்கிறாங்க, ஆமாம் விஜய் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அப்போ வேற ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும் என்னை விட்டுருங்க மாரமச்சா வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா விஜய் தப்பிச்சு ஓடுற மாதிரிக்கு இருக்கிறாங்க. ஓஹோ நீ தப்பிச்சு ஓட போறியா, அப்போ பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியத்தை நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீரா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மாறன் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. கொஞ்சம் தள்ளி போய் எடுக்கிறாங்க. என்ன வீரா அப்படிங்கும் போது டே நீ எங்கே இருக்கிறன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்க பாரு வீரா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் வார் அப்படின்னு சொல்லும் போது எங்க பாரு மாறா நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பாக்கெட்டில் ஃபோனை வைக்கும் போது ஃபோனை ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியாமையே. அப்போ வீராவுக்கு ஃபோன் போயிட்டு இருக்குது. வீரா ஃபோனை ஆன் பண்ணியிருந்தாங்க. அப்போ விஜய் இங்கே கத்திட்டு இருக்கிற சவுண்டும் வீராவுக்கு கேட்டுட்டு இருக்குது. ஐயோ அவன் ஏதோ தப்பு பண்ண பார்க்குறான், விஜயோட கதையை முடிக்கிறதுக்காக இருக்கிறான் போலுக்கு, இப்போ எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு வீரா அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஃபோன் பண்ணாலும் இவன் எடுக்க மாட்டேங்கிறானே, ஃபோனை வேற அவனுக்கு தெரியாமையே நம்மளுக்கு பண்ணிட்டான், அதனால நல்லதாக போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு வீரா ஆட்டோவை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜய் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாருங்க மாறன் மச்சான் தயவு செய்து என்னை விட்டுருங்க, உங்கள் திசை பக்கம் கூட நான் இருக்க மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் நான் எதுக்காக வந்தேனுங்கிற உண்மையை சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் பார்த்தோம்னா அடுத்தது ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே விஜய் அலற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்னது இது, இந்த மாதிரிக்கெல்லாம் ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, இங்கே பாருங்கள் மாறன் மச்சான் நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் அதாவது என்ன விஷயம் எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோமோ அதுவே நடந்து போச்சுது, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை முடிக்கிறதுக்காக வரவும் உடனே வீரா தடுத்து நிறுத்துறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறனை போட்டு அடிக்கவும் அப்போ மாறன் சொல்லிட்டாங்க, இங்கே பாரு
நான் என்ன பண்ணணுமோ நம்ம குடும்பம் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னுமில்லாது நம்ம குடும்பம் வந்து இவகிட்ட இருந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கவும், அப்போ என்ன நீ மறந்துட்ட, உனக்கு உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாக்கி அப்போ நான் யார் அப்படிங்கிறாங்க. இவளுடைய கதையை முடிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன்னா அப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு, என்னை பற்றி நீ நினச்சிருந்தேன்னா இந்த மாதிரிக்கு முடிவெடுத்திருப்பியா என்ன அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு இவன் நம்மளை கூட சந்தோஷமாக இருக்க மாட்டான், நான் அடுத்தது இவன் நம்மளுடைய கதைக்கு தான் வருவா, அதனால தான் சொல்கிறேன் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாரோடைய வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா இவன் ஒருத்தியோட கதையை முடிச்சுட்டா போகிறோம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கு மாதிரியே ஃபஸ்ட் அவளை விடு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அக்கா அக்கா தயவு செய்து என்னை காப்பாத்துங்கக்கா, மாற மச்சான் இவ்வளோ நேரம் போட்டு அடின்னு அடிச்சுட்டாரு, இப்போ என்னன்னா என் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கவோ, உடனே வீரா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் நீ தானே அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்தின, அதனால தானே மாறன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க, அக்கா ஏதோ வந்து புத்திக்கிட்டு போய் நான் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேன், இன்னும் இந்த மாதிரிக்கெலாம் நான் பண்ண மாட்டேன், தயவு செய்து என்னை விட சொல்லுங்கக்கா அப்படிங்கவும், உடனே வந்து அந்த 4-5 பேர் பிடிச்சி வச்சுருக்காங்களா, இங்கே பாருங்க அவளை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அவங்க எல்லாருமே மாறனை பார்க்கும்போது மாறனும் வந்து விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விட்டுருந்தாங்க. விஜய் அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த பிரச்சனையை வந்து அதாவது நம்ம வந்து முடிக்கலாம், அதுக்காக நீ இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ணாத, நம்ம தான் வந்து அந்த ஆதாரத்தை தேடிட்டு இருக்கோம்ல, அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்களே இவளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, அந்த ஆதாரம் மட்டும் கிடைச்சிட்டுன்னா கண்மணி வந்து அவள் ராகவ மாமாவோட ஒன்று சேர்ந்துருவா, இது எல்லா பிரச்சனைக்கும் நம்மளுக்கு அது மட்டும் கிடைச்சிட்டா போகிறோம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, இப்படிலாம் அவசரப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனை அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜயோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் அங்கே வரவும் உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கடி நீ போயிட்டு அப்படிங்கும்போது என் உடம்பு ஃபுல்லாக பார் அப்படின்னு சொல்லவும் கால் எல்லாமே வந்து அதாவது அவங்க அடிச்சனால தழும்பு தம்பாக இருக்குது. இதை பார்த்ததுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடி இந்த மாதிரிக்கு தழும்பாக இருக்குது, யார் உன்னை போட்டு இப்படி அடிச்சா அப்படிங்கும்போது எல்லாம் அந்த மாறன் தான் அப்படிங்கிறாங்க. என்னது மாறன் உன்னை போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தோம்னா அவங்க அம்மா அழைச்சிட்டு நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுமே மாறனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரவும் உடனே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து மாறன் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே இந்த மாதிரிக்கு நான் அடிச்சுட்டா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தழும்பெல்லாம் காட்டவும், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரிக்கு நீ எதுக்குடா அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா எல்லாருமே வந்துடவும் அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்களை நம்பாதீங்க, இவ ரொம்பவே மோசமானவா, இவளால தான் என் குடும்பமே இன்னைக்கு சின்ன பின்னமாக இருக்குது அப்படிங்கவும், இங்கே பாருங்க மாச்சா நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும், ஆமாம் இவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்க கேட்கும்போது இவர் தான் என்னுடைய புருஷன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கார்த்தி வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னையா எங்கள் கண் முன்னாடியே அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரிக்கு அடிக்கிறதுக்காக போகிற, அப்போ வீட்டில் வச்சு நீ எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திருப்பீங்க அப்படிங்கவும் உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாங்க பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே நான் அடிக்கிறதுக்காக வராங்க, அது மட்டும் இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து விஜய் பேசுகிறத பார்த்துட்டு விஜய் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க மாறன் கிட்டையும் அவங்க கார்த்திகிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது உங்களை வெளியே கொண்டுட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க. இவங்களெல்லாம் எப்படி வெளியே கொண்டுட்டு வர போகிறேன் நான் இருக்கும்போது அப்படின்னு விஜய் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கண்மணிக்கு வந்து உண்மை தெரிய வருமா, அதாவது பாண்டியோட நிலைமைக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற போது கண்மணிக்கு தெரிய வரும்போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.